தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2 சிலபஸ். பேப்பர் 2 சிலபஸில் யூனிட் 6 பர்சனாலிட்டி ஆளுமை என்ற தலைப்பு. யூஸ்வலாக இந்த யூனிட்டு நம்ம எந்த புக்கை ரெஃபர் பண்ணால் போதுமானது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி, அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல். எஸ்கே மங்கல் படித்தோம்னா போதுமானது. தென் கூடுதலாக படிக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஜேசி அகர்வால் வேணால் கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் மெயின் சோர்ஸாக அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கல் போதுமானது. தென் இப்போ இந்த நம்ம பர்சனாலிட்டி என்ற ஒரு யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சனாலிட்டி அதனுடைய மீனிங். ஏன்னா இந்த பர்சனாலிட்டின்ற ஒரு டேர்மு இங்கிலீஷ் டேர்மு, இட் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் பர்சனா அப்படின்னு படிச்சிருப்போம். பர்சனா அப்படின்ற ஒரு லாட்டின் டேர்ம்லேருந்து வந்தது. அப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்சனா அப்படின்னா டு மாஸ்க் அப்படின்னு படிச்சிருப்போம். மாஸ்க் முகமுடி திரை அல்லது முகமுடி என்பது தான் ஆளுமையாக நாம் பார்த்துருப்போம். தென் பர்சனாலிட்டியில் டெஃபினேஷன் அதனுடைய வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வரையறை அப்படின்னு சொல்லப்படும்போது ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ சம் ஆஃப் டைப் அண்டு ட்ரைட். சம் ஆஃப் டைப் அண்டு ட்ரைட் அப்படின்னு சொல்லும். உள கூறுகள் மற்றும் உள வகைகளினுடைய தொகுப்பாக ஆளுமையை நம்ம பார்க்குறோம். தென் சிலபஸில் டிடர்மெண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்கள் பிஎட் படிக்கும்போது உயிரியல் காரணிகள் படிச்சிருப்பீங்க. தென் சோஷியல் ஃபேக்டர்ஸ் சமூக காரணிகள் படிச்சிருப்பீங்க. தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உளவியல் காரணிகள். அதுதான் நம்ம இந்த காரணிகள் எல்லாம் ஆளுமையை நிர்ணயிக்கிறது. எக்ஸாம்பிள் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். மரபு மற்றும் சூழ்நிலை ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து சிலபஸில் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஆளுமை பற்றிய கோட்பாடுகள். அப்போ என்னெல்லாம் கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப் அப்ரோச் தேரி அப்படின்னு சொல்லுவோம். உடல்வாகு அடிப்படையில் ஆளுமையை எப்படி குறிப்பிடுறாங்க, ஆளுமையை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு எப்படி கிளாஸிஃபைட் பண்ணியிருப்பான்னா கோலிக்கு, மேலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குயின் என்று வகைப்படுத்தியிருப்பார். ஷெல்டன் பார்த்தீங்கன்னா எக்டோமார்பிக், எண்டோமார்பிக், மீசோமார்பிக் அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பார்.
இதுவே கிரிச்மர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அத்லட்டிக்கு, ஏஸ்தனிக்கு, பைக்னிக் என்று வகைப்படுத்தியிருப்பார். இதுவே காரல் யுங் எடுத்துட்டிங்கனாக்கா இன்ட்ரா ஓட்டு, எக்ஸ்ட்ரா ஓட்டு அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பாங்க. அதனால் ஆசிரியர்களே, இந்த தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் டைப் தியரி ஒன்று இருக்குது. டைப்னா உடல் வாகு அடிப்படையில் ஆளுமை கோட்பாடு. அடுத்து ட்ரைட்டு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டைப் கொடுத்துருக்குறாங்க, செகண்டு ட்ரைட்டு. ட்ரைட்டுன்னா உளக்கூறுகள் அடிப்படையில். உளக்கூறுகள் இப்போ என்னெல்லாம் உளக்கூறுகள் எடுத்துக்கிட்டால் பாருங்களேன். ஆனஸ்ட், நேர்மை என்பது ஒரு உளக்கூறு. நேர்மை. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்சிஸ்டன்ஸ் என்பது ஒரு உளக்கூறு. விடா முயற்சி. எக்ஸாம்பிள் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஷைனஸ், கூச்ச சுபாவம். இதுவும் என்ன அப்படின்னா ஒரு உளவியல் உளக்கூறாக பார்க்கப்படுது. ட்ரைட் அப்ரோச். அப்போ இந்த ட்ரைட் அப்ரோச்சில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஆல்ஃபோர்ட் என்றவர் ட்ரைட் அப்ரோச்சு தேரியை குறிப்பிட்டிருக்காரு. ஆல்ஃபோர்ட் தான் முதல்ல ட்ரைட் அப்ரோச்சை பற்றி குறிப்பிட்டார். அதனால் ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆல்ஃபோர்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆல்ஃபோர்ட் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி. தென் கேட்டல் என்பவர் உளக்கூறு வகைப்படுத்தியிருக்கிறார். தென் அண்டு சைக்கோ அனலிட்டிக் உள பகுப்பாய்வு. அப்போ ஆசிரியர்களே, டைப் அப்ரோச்சிலேருந்து ஒரு கொஷின் வரலாம், அப்படி இல்லைனா ட்ரைட் அப்ரோச்சிலேருந்து வரலாம், அப்படி இல்லைனா சைக்கோ அனலிட்டிக் உள பகுப்பாய்வை குறிப்பிட்டது யார், இந்த கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் இந்த சைக்கோ அனலிசிஸ், சைக்கோ அப்படின்னா மனம் அப்படின்னு படிச்சிருப்போம். அனலிசிஸ்னா பகுப்பாய்வு. அப்போ நம்ம மனதை பகுப்பாய்வு செஞ்சோம் அப்படின்னா ஒன்று கான்சியஸ் மைண்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நனவு நிலை. தென் சப்கான்சியஸ் மைண்டு, துணை நனவு நிலை அப்படின்னு படிச்சிருப்போம். தென் தேர்ட் எடுத்துட்டிங்கன்னா அன்கான்சியஸ் நனவிலி நிலை. பெரும்பாலும் மனிதர்களை பொறுத்தளவு மோர் தென் 90% எந்த மனநிலையில் செயல்படுவோம் அப்படின்னா நனவிலி, அன்கான்சியஸில் தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் தான் முதல்ல உள நோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனைக்கு சிகிச்சை அளிப்பதை குறிப்பிட்டதால் அவர் ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஹிஸ்டீரியா என்ற நோய்க்கு, அந்த நோயினுடைய பெயர் ஹிஸ்டீரியா என்ற மனநோய், ஹிஸ்டீரியா என்ற மனநோய்க்கு ஹிப்னாட்டிசம் என்ற முறையின் மூலம் தீர்க்கலாம் என்று கண்டறிந்தார். அதனால் இவரை நம்ம மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், நவீன உளவியலின் தந்தை. அப்போ நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. நிறைய பேருக்கு டவுட்டு, சார் இந்த உளவியலின் தந்தைன்றதில் எங்களுக்கு சிக்கல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பாருங்கள், கற்கால உளவியலின் தந்தை who was the ancient father of psychologist அப்படின்னு கேட்டாங்கன்னா
அரிஸ்டாட்டில். ஏன்னா அரிஸ்டாட்டில் தான் முதல்ல இந்த சோல் சார்ந்த ஆத்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அரிஸ்டாட்டில் தான் இந்த இதை குறிப்பிட்டார். அதனால தான் அவரை நம்ம குறிப்பிடுறோம். சில சமயங்களில் ஜென்ரலாக ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்கம் உண்ட். ஏன் சார் வில்கம் உண்ட்டை நம்ம குறிப்பிட்றோன்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு 1879ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் லிப்சிக் என்ற யூனிவர்சிட்டியில், ஜெர்மனில் இருக்கக்கூடிய லிப்சிக் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு சைக்காலஜி லெபார்ட்டரியை ஃப்ரேம் பண்ணார். முதல்ல உளவியல் ஆய்வகத்தை தோற்றுவித்தது யார்னா வில்கம் உண்ட். அதனால் அவர் ஜென்ரலாக நம்ம படிப்போம். இதுவே மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஒரு புரிதல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சைக்கோ அனாலிட்டிக் அப்புறம் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் டைப்பு, ட்ரைட்டு, சைக்கோ அனாலிட்டிக். தென் நெக்ஸ்ட் சாப்டரு அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இந்த அசஸ்மெண்ட் உளவியல் அளவீட்டு முறையில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஜெக்டிவ் மெத்தடில் அசஸ் பண்ணுறாங்க. செகண்டு நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். இந்த 2 முறையிலேருந்து ஏதாவது ஒன்றை வினா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், எந்த பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியிலேருந்து கேட்பாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா, அந்த ப்ரொஜெக்டிவ் மெத்தடில் நீங்கள் ரோஷாக் பிளாட் டெஸ்ட், ரோசாக்கின் மைத்தடச் சோதனை. இந்த மைத்தடச் சோதனையை யார் கண்டுபிடிச்சதுன்னா ரோஷாக் என்றவர் மைத்தடச் சோதனையை கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து டிஏடி டெஸ்ட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டை முர்ரே அண்டு மார்கன், முர்ரே அண்டு சிடி மார்கன் இவங்க தான் டிஏடி டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க, தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு. தென் சைல்டு அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, சிஏடி, சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, குழந்தைகளுக்கான புறத்தேற்று நுண்முறைகள், பெல்லாட் லியோபோல்டு பெல்லாட் அப்படின்றவர் தான் கேட் டெஸ்ட்டை டிசைன் பண்ணார். தென் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு, வாக்கிய நிரப்பு சோதனையும் புறத்தேற்று முறையாக ப்ரொஜெக்டிவ். அதனால் ப்ரொஜெக்டிவ் மெத்தடில் என்னெல்லாம் இருக்குன்னா, 1 ரோஷாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட்டு, தென் செகண்டு தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, தென் தேர்டு சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, தென் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு. பெரும்பாலும் இந்த 4லிருந்து தான் வினாக்கள் கேட்கப்படுது. இது 3ல் சைக்காலஜிஸ்ட் இருக்குது, 4ல் மட்டும் சைக்காலஜிஸ்ட் நேம் கிடையாது. நம்ம முதல்ல ரோஷாக்குன்னு படிச்சிருப்போம், அதுக்கு அடுத்தது முர்ரே அண்டு மார்கனு, தென் தேர்டு லியோபோல்டு பெல்லாக். தென் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். எதெல்லாம் நம்ம நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னு சொல்கிறோம்னா, ஒன்று சப்ஜெக்டிவ் டெக்னிக் இருக்கும், அகவய முறைகள் பின்பற்றப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது அகவயம். இப்போ அகவயத்தில் என்னெல்லாம்னா ஆட்டோபயோகிராஃபை நம்ம ஸ்டடி பண்ணும்போது சுயசரிதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதை யார் எழுதுனாங்களோ அவங்களுடைய ஆளுமையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக விங்ஸ் ஆஃப் ஃபயர், த கிரேட் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய ஆளுமையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவர் எழுதிய புத்தகத்தை, அதே மாதிரி காந்திஜி சத்திய சோதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவருடைய ஆளுமையை நம்மளால் கிடைக்க முடியும். அதனால் இது சப்ஜெக்டிவ் மெத்தடாக சில சமயங்களில் இப்போ பாருங்கள், அட் ப்ரெசண்ட் பண்ணோம் சார் என்ன அப்படின்னா இன்டர்வியூ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்டர்வியூ அப்படின்றது ஒரு அகவய முறை, ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் ஒருவருடைய ஆளுமை என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். இன்டர்வியூ மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க.
அதே மாதிரி அனக்டுடல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவ் மெத்தடில் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி இருக்குது. பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி ஆளுமை பட்டியல். தமிழில் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரியை ஆளுமை பட்டியல் என்று குறிப்பாங்க. ஆளுமை பட்டியல். அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா எம்எம் மல்டிபிள் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, மல்டிபேசிக். FIVE50 550 கூறுகளை பயன்படுத்தி ஆளுமை பட்டியல் பிரபலமாக MMPI பயன்படுத்தப்படுகிறது. தென் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, தென் கொஷினர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொஷினர் ஆளுமை வினாக்கள் மூலமாக ஆளுமையை கண்டறியப்படுகிறது. ஒருத்தருடைய நேர்மையை கண்டுபிடிக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த சிச்சுவேஷன். ஒரு குழந்தை ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு உண்டான ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கா அப்படின்னு அந்த வினா நிரலை பயன்படுத்தி, அது நம்ம பெல் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பெல்லுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொஷினர் இருக்குது. இதெல்லாம் அந்த நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில் அப்சர்வேஷன் மெத்தட், உற்றுநோக்கல் முறையோ நான் ப்ரொஜெக்டிவ் புறத்தேற்றாத நுண்முறைகள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நீங்கள் அளவீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் செக்லிஸ்ட் முறை பயன்படுத்தப்படுது. செக்லிஸ்ட்டில் குறிப்பிட்ட ஒரு ட்ரைட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைட்டு அந்த மாணவனுக்கு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவருடைய ஆளுமையை நிர்ணயிக்கிறாங்க. தென் லாஸ்ட்டு பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தற்காப்பு நடத்தைகள். அப்போ தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேண்டசி அப்படின்னா பகற்கனவு அப்படின்னு படிச்சிருப்போம். பகற்கனவு என்பது ஒரு தற்காப்பு நடத்தையாக நம்ம பார்க்குறோம். தென் ரேஷனலைசேஷன். அப்போ ரேஷனலைசேஷன் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது காரண காரியம் தற்காப்பு நடத்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் சப்ளிமேஷன் மடை மாற்றம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் ரெக்ரெஷன் பின்னோக்கு அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்ராயல் அப்படின்னு சொல்லுவோம். விலகுதல் என்ற தற்காப்பு நடத்தை. சப்ரஷன் அடக்குதல் என்ற தற்காப்பு நடத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்ரஷன் அண்டு ரெப்ரெஷன். ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல். அடையாளம் காணுதல் என்ற தற்காப்பு நடத்தை. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடமாற்றம். ஸ்கேப்கோட்டிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, வழிகடா ஆக்கப்படுதல், அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். அதனால் ஆசிரியர்களே, இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துலேருந்து பெரும்பாலும் கம்பல்சரி ஒரு கொஷின்னு
பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், ஆர் டெட் எக்ஸாமாக இருக்கலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுலேயுமே இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இங்கே பர்சனாலிட்டின்ற ஒரு சாப்டரில் பாருங்கள், பர்சனாலிட்டின்ற ஒரு சாப்டரில் கட்டாயம் தேரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்னு வரலாம். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில் கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஒரு கொஷின்ஸ் வரலாம். தென் பர்சனாலிட்டியினுடைய மீனிங்கு, டெஃபினிஷன் அண்டு ஃபேக்டர்ஸ் அட் டிட்டர்மின் ஆஃப் பர்சனாலிட்டி அதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். அப்போ மினிமம் நமக்கு 3 to மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ், மினிமம் 3 மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் ஈஸியாக நம்ம மார்க்கை வாங்கிக்கலாம்.